ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் இன்னைக்கு வீடியோவில் சென்னையோட ஹார்ட் லொக்கேஷனான குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம சேனலில் போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டைரக்ட் ஓனரே சேல் பண்ணுறதுனால ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துச்சுக்க இந்த இடம் தாங்க சேல்க்கு வந்திருக்கு. 10,913 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் எக்ஸிஸ்டிங் ரோடில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்ல இருந்து இந்த ப்ளாட்டை ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தாங்க. பக்காவான ரெசிடென்டல் ஏரியாவாக இருக்குது. இந்த பிளாட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ங்க. அது மட்டும் இல்லாமல் 100% டைட்டில் கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பிளாட்டுக்கு நியர்பைலே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. இந்த பிளாட்க்கு நியர்பையில் இருக்க அம்யூனிட்டிஸ்னு பார்த்தா இன்டிமேட் ஸ்டேஷன், எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், தீபம் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், ஜோகா ஐடி பார்க், குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்னு ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் கிளாம்பாக்கமில் மெட்ரோ வரப்போகுதுங்க. அண்ட் ஒண்டர்லா தீம் பார்க்குமே இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ லேண்டோட வேல்யூ இப்போ இருக்கிறத விட ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்டேட்டான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.